கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பாருங்கள், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வரும்பொழுது பல்வேறு எண்ணங்களும் ஏக்கங்களும் புதிய எதிர்பார்ப்புகளும் தொடங்கிவிடுகிறது. இந்த 2024 நடந்த காரியங்களை எல்லாம் நினைத்து வரப்போகிற 2025 எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் தீவிரமாய் வருகிறது. பாருங்கள், வருஷத்தின் கடைசி மாதத்திலே கடைசி நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பலமான தீவிரமான கேள்வி இருக்கிறது. ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் இருக்கிறது. ஐயா, இந்த கடைசி நாட்களிலே, அது இந்த 2025 என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், வேலை தொழிலில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற பல நூறு கேள்விகளோடு ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். இப்படியாக இந்த உலகத்தார் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாக அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அறிந்திருக்கிற காரியம் ஒன்று இருக்கிறது. அது தேவையானது ஒன்றே. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல், நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், தேவையானது ஒன்றே, அதையே நாடுவோம், அதையே தேடுவோம். நமக்கு வேண்டிய வரவேண்டிய எல்லாம் தானாய் வரும். முதலாவது நாம் தேட வேண்டியதை தேடுவோமே, ஆனால் பிறகு நமக்கு வரவேண்டியவைகள் தானாய் வரும் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2025 நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய மகிமையான ஆசீர்வாதங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, நீங்கள் விரும்புகிறவைகளை எல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாட்களாய் பார்த்து கொண்டு வருகிறோம். வரப்போகிற 2025 என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும், எந்த எல்லைகளுக்குள்ளே இருக்கும், எத்தனை பெரிதான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று யோசித்தால் உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் நேற்று தியானித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். தொடர்ந்து நீங்கள் விரும்பின எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு இந்த பரம தகப்பன் ஆயத்தமாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை நீங்கள் தான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எழுந்திருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு இருங்கள். ஐயா, இந்த உலகத்தார் பயந்து அல்லது சந்தேகத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எப்படி இருக்குமோ என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே, நம்முடைய கரங்களிலே என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அப்படித்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஓ மைட்டி காட், பாருங்கள், உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் என்று யார் கேட்டாலும் அல்லது நமக்கே ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியதெல்லாம், என் தேவனாகி கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எழுதி கொடுத்திருக்கிறாரோ அல்லது எப்படி இருக்கும் என்று வாழ்க்கையிலே எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ அப்படியே இருக்கும். அதுதான் நடக்கும். தேவ வார்த்தையிலே என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, எங்களுடைய சுக வாழ்வை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஓ ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, அது என்றென்றைக்கும் உண்டு. ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஒரு நாளும் துர்ச்செய்தி கேட்டாலும் கூட பயப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தி வந்தால் கூட நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் நீங்களும் நானும் தைரியமாய் இருக்க முடியும். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க வாய் திறந்து, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தொடங்கும், அதை நீங்கள் அறியீர்களா என்று கர்த்தர் கேட்ட பொழுது கேட்கிற அந்த வார்த்தைக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தொடங்கும், அதை இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்டா நாம சொல்லணும், அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே, அறிந்திருக்கிறோம். சின்னவனாய் இருக்கிற என்னையோ என்னுடைய பிள்ளைகளையோ நீர் பலத்த ஜாதியாய் மாற்றுவீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஐயா, சிறியவனாய் இருக்கிற எங்களை 1000 பெருக பண்ணுவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது எப்படி நடக்கும் என்றால்
என்றால் கர்த்தராகிய நீர் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல முடியும். குப்பையில் கிடக்கிறது போல் கிடக்கிற நான் குப்பையில் இருக்கிற என்னை அவர் எடுத்து தூக்குவார். புழுதியில் சாம்பலில் கிடக்கிறது போன்று கிடக்கிற என் பிள்ளைகளை எல்லாம் அவர் எடுத்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்களும் நானும் சொல்ல முடியும். என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஏதோ சோசியக்காரன் பேசுவது போல அல்லது குறிகாரர்கள் பேசுவது போல சிந்திப்பது போல நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காரியம் அப்படி அல்ல. ஜீவனுள்ள தேவன், ஒரு நாளும் பொய் உரையாத அற்புதங்களின் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்தபடியே நடக்கும். இதை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, தைரியமாய் நீங்கள் நம்ப முடியும். ஓ, கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்தபடியே நடக்கும். விசுவாசியாய் இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கு, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன என்ன மேன்மைகளை செய்தாரோ அதை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் என் சந்ததிக்கும் செய்வார் என்று உறுதியாய் நம்புங்கள். பாருங்கள், கலாத்தியர் 3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஐயா, அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத, ஒரு குழந்தை கூட பிறக்காத ஒரு மலட்டு சூழ்நிலையிலே பிள்ளை பெறுவாத அந்த ஒரு பேரன் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்த பிறகும் அந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த மகிமையான ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் அநேகமாயிரம். பாருங்கள், அவைகளை எல்லாம் நம்ப முடியாதவைகளையும் நம்பி, விசுவாசிக்க முடியாதவைகளையும் விசுவாசித்து, அவன் தேவனை உறுதியாய் நம்பி விசுவாசித்தான். ஆதலினால் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவன் நம்பின காரியம் எல்லாம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்திலே இப்படியாக தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, விசுவாச மார்க்கத்தாராய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தர் எத்தனை நல்லவர் பாருங்க. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 9ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, மேன்மை அடைந்தாரோ, மகிமை அடைந்தாரோ, எப்படி அவர் ஒரு நீதிமானாய் வாழ்ந்து பரலோக வாழ்க்கையை சொந்தமாக்கினாரோ, அப்படியே அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கும் வரும் என்றே வேதம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரராய் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் பெற்ற நல்ல மகிமையான மேன்மையான வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல விசுவாச மார்க்கத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம், நேற்று முந்தைய தினம் செய்திகளை நீங்கள் கேட்காதிருந்தால் நிச்சயமாக கேளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே, வருடத்தின் கடைசி நாட்களிலே வருகிற செய்திகள் எல்லாம் உங்களை வரப்போகிற ஒரு புதிய ஆண்டிற்கு ஆயத்தப்படுத்துகிற செய்திகளாய், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் மகிமையும் சந்தோஷமும் வரக்கூடிய ஒரு மகிமையான நாட்களாய் மாற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். நீங்கள் எல்லாம் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்களை அவர் பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதோடு உங்களை ஆசீர்வாதமாக்கி விடுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னவர், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே, அப்படியாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களுக்குள்ளே ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் எந்த நிலைமையில்
சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதற்கு ஆயத்தமாகுங்கள். ஆபிரகாம் விசுவாசித்தது போல விசுவாசியுங்கள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றது போல உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும், பழைய வாழ்க்கைகள், கசப்பின், அருவருப்பின், பொறாமையின், பெருமையின், எல்லா சுயநலத்தின், எல்லா விதமான பாவ தீய பழக்க வழக்கங்களிலும் இருந்து விடுபட்டு வெளிப்படுங்கள். கர்த்தர் சொன்னபடியே நடக்கும் ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு திரும்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்ததோ அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமை 13ஆம் வசனத்திலே சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்றாருன்னா, அந்த யோத்து மேன்மையும் மகிமையும் செழிப்புமான இருந்த எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு சென்று விட்டான். எல்லா பங்குகளையும், மேன்மையான பங்குகளை, உலகப்பூர்வமாய் காணப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டு சென்று விட்டாலும், கர்த்தர் அப்பொழுது பாருங்க 14, 13, 14 சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஓ குளோரி, இதுதான் உங்க எல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லை இதுதான். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து நீங்கள் எழுந்து உங்கள் கண்களை ஏறெடுத்து எதை எதெல்லாம் பார்க்கிறீங்களோ நம்புங்கள், நம்புங்கள். நம்பி கெட்டவர்கள் ஒருவதும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் 1000. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் அது நீதியாக எண்ணப்படும். உயர்வும் மேன்மையுமான காரியங்களை சிந்தியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய கீழ்ப்படிதலையும், அவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையையும் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதன் பிறகு மகிமையின் மேன்மையுமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவோம், இம்மையிலும் மறுமையிலும் என்பதை எவ்வகையிலும் விட்டுக் கொடுக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து உங்கள் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் நோக்கி பார் என்றா என்ன அர்த்தம்னா, நீங்க என்னென்னலாம் உங்க இருதயத்தில் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆசைப்படுகிறீர்களோ, கர்த்தருடைய சித்தத்தின்படியே எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ, அவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று நிச்சயமாக நீங்கள் நம்ப முடியும். கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகாது என்பது தேவ வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார் 15ஆம் வசனத்திலே, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சந்ததி, நீங்கள் அறிந்த தெரிந்த ஜாதிகளும் ஜனங்களும் அப்படியாய் இருப்பார்கள். எவ்வகையிலேனும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற நாட்களிலே அப்படியாய் ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும். சின்னவனாய் இருக்கிற நீங்கள் 1000, சிறியவனாய் இருக்கிற நீங்கள் பலத்த ஜாதியாய் மாறுவீர்கள். இதுதான் கர்த்தருடைய அற்புதமான ஆசீர்வாதம். அருமையான தேவ பிள்ளைகளை, இவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போலவே கர்த்தரை விசுவாசியுங்கள். அதுபோலவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஒரு நாளும் விசுவாச குறைவோடு அவிசுவாசத்தோடும் பயத்தோடும் காணப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்ப முடியாதவைகளையும் நம்புங்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறதே. அப்படியாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை காணப்படாதது போல், நம்பப்படுவதற்கு ஏதுவாய் இராதது போல் இருந்தாலும் நம்பப்படுகிறதிலே உறுதியாய், காணப்படாதவைகளிலே நிச்சயமாய் இருக்கும் பொழுது மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் தன்னாலே உண்டாகும். பாருங்கள், நீங்கள் பார்க்கிற, நீங்கள் கேட்கிற, நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், அதெல்லாம் அப்படியே 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 நடக்குமான்னு கேட்கலாம் ஒரு சிலர். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல முடியும், தேவ வார்த்தையின்படியே நீங்கள் 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 நினைப்பதற்கும் குளோரி, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் அல்ல, மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா.
எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படியாய் உங்கள் சந்ததியை, உங்கள் செல்வத்தை, உங்கள் மகிமையை, உங்கள் பெயரை பூமியின் தூளை போல் அவர் பெருக பண்ணுவார். எவனும் எண்ண முடியாததாய், எவனும் யோசித்து பார்க்க முடியாததாய், எவரும் நம்ப முடியாததாய் அது மகா பெரிதாய் இருக்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அன்று மோசையோடு சொன்னது போல இன்று உங்களோடும் சொல்ல முடியும். நான் என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோட இருந்து செய்ய போகிற செய்யும் காரியங்கள் எல்லாம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். நம்புங்கள். அது என்ன பயங்கரம்? கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிகிறவர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியமும் அதிசயமும், மகா ஆச்சரியமும் அதிசயமுமாயிருக்கும். இன்னும் கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, நீ எழுந்து இருந்துகிட்டே இருக்காத, சோர்ந்து போய் இருக்காத, பயந்துகிட்டே இருக்காத, அவிசுவாசத்தில் இருக்காத. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரியுங்கள், அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக தருவார். நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டுமே. அம்மட்டும் நடந்து திரிய முடியும். அம்மட்டும் நீங்கள் நடந்து திரியும் பொழுது, அம்மட்டும் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது, கர்த்தரே நிச்சயமாய் நீங்கள் விரும்பின, நீங்கள் விசுவாசித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்ய உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். மைட்டி காட். ஆதலினால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். பயப்படுகிற நாட்களிலே ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்களை கர்த்தர் உங்களோடும் சொல்லுவார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். மைட்டி காட். அவரே உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலமுமாய் இருக்கிறார், மகா பெரிய பலமுமாய் இருக்கிறார். ஆதலினால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அப்படியாய் அவர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு நாளிலே நானும் என் மனைவியும் வேலைகளை விட்டுவிட்டு, எங்களுக்கு இருந்த அரசாங்க வேலைகளை விட்டுவிட்டு, நாங்கள் செய்து வந்த எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டுவிட்டு, நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் முழு நேர ஊழியமாய் கடந்து சென்றோம். ஒரிசாவுக்கும் வெஸ்ட் பெங்கால் என்று மகாராஷ்டிரா என்று பல பிராந்தியங்களுக்கும் நடந்து பல பிராந்தியங்களிலும் அலைந்து திரிந்தோம். ஆனால் இன்று நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என் கால் மிதித்த இடங்களை எல்லாம் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவற்றை நாங்கள் பட்டா போட்டு பத்திரம் போட்டு காம்பவுண்ட் போடவில்லை என்றாலும், அந்த இடங்களில் எல்லாம் திரளான ஆத்துமாக்களை சந்திக்கிற, திரளான கூட்டங்களை நடத்துகிற, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை, சுகமடைகிறதை, விடுதலை அடைகிறதை பார்க்கும்படியாய் எங்கள் பட்டணங்களை, எங்கள் தேசங்களை, எங்கள் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்கி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். நாலைந்து திரிந்த பகுதிகளை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மைட்டி காட். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் பாருங்க, அவர் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அதுபோலவே இன்றும் உங்களுக்கும் அவர் உங்களுக்கு செய்ய போகிற மகிமையான மேன்மையான நல்ல காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்கள் கடந்து சென்ற ஊழிய பாதைகளில் எல்லாம் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள். ஐயா, நாங்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலே 2 வருடங்கள், ஆப்பிரிக்காவிலே கென்யா, உகாண்டா, ருவாண்டா, எத்தியோப்பியா தேசங்களிலே நாங்கள் அலைந்து குடும்பமாய் திரிந்த பகுதிகளை எல்லாம் கர்த்தர் நினைவிலே வைத்திருக்கிறார் என்பதை நான் இன்று நன்கு அறிவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பாருங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா என்று, ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பஞ்சாப், காஷ்மீர் என்று, மணிப்பூர், நாகாலாந்து என்று, நாங்கள் பீகார் என்று அலைந்து திரிந்த அந்த அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்கிறபடியினால் எனக்கும் நானும் விசுவாசிக்கிறேன், இந்த 2025 ஒரு மகிமையின் ஆண்டாய் இருக்கும். என்னோடு இந்த ஜெபத்தை
சத்தத்திலே இணைந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க முடியும். இந்த 2025 நமக்கு கர்த்தரே கொடுக்கிற மகிமையின் ஆண்டாய், மகத்துவத்தின் ஆண்டாய், அற்புதங்களின் அதிசயங்களின் ஆண்டாய், நம்முடைய கர்த்தராகி ஆண்டவருடைய அனுக்கிரகத்தின் ஆண்டாய் இருக்கும் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? மைட்டி காட். என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் பலிக்கும். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்று நீங்கள் நிச்சயமாய் நம்ப முடியும். நம்புங்கள். நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து தேவ சமூகத்திலே நில்லுங்கள். உறுதியாய் நில்லுங்கள். வரப்போகிற நாட்களிலே கர்த்தரை இன்னும் அதிகமாய் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு கூட்டமாய் நாம் வாழும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவதில்லை. ஒரு நாளும் நீங்கள் குறைவுபட்டு போவதில்லை. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை கர்த்தரே விடுவித்து அவரே உங்களை பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் உங்களோடும் சொல்லுவார், உங்களோடும் சொல்லுகிறார். அதை அவர் நிறைவேற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். இந்த நாட்களிலே, வரப்போகிற நாட்களிலே நீதியோடும் உத்தமத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் தேவனை பின்பற்ற தொடங்குவோம். இன்னும் அதிகமாய் நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே சேருவோம். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த கடைசி நாட்களிலே கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து தியானியுங்கள். தேவ சமூகத்திலே அமைதியாய் உட்காருங்கள். தேவ சமூகத்திலே அமைதியாய் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? இந்த ஆண்டு எனக்கு ஒரு மகிமையின் ஆண்டாய், அற்புதங்களின் ஆண்டாய், உம்முடைய நீர் தருகிற அனுக்கிரகத்தின் ஆண்டாய் அமைய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும்? எப்படி நான் விசுவாசிக்க வேண்டும்? எப்படி இன்னும் ஜபிக்க வேண்டும்? எப்படி இன்னும் கீழ்ப்படிதலோடு நடக்க வேண்டும் என்ற கேள்விகளோடு தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நித்தமும் உங்களோடு பேசுவார். நித்தமும் உங்களோடு பேசுவார். பிரத்யேகமாய், அற்புதமாய், அழகாய் உங்கள் இருதயங்களிலே அவருடைய துணியை நீங்கள் கேட்க முடியும். அவருடைய வார்த்தைகள் உங்களோட பேசுவது போல, ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல, ஒரு தகப்பன் பிள்ளையோடு, ஒரு தாய் தன் மடியில் படுத்திருக்கிற பிள்ளையோடு பேசுகிறது போல கர்த்தர் நல்ல வார்த்தைகளால் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அவருடைய நீதியின் வழிமுறைகளையும் தேடி அதை கடைபிடியுங்கள். ராஜ்யமே தேவை, அவருடைய மகிமையே தேவை, அவருடைய விருப்பமே என் விருப்பம், கர்த்தருடைய தரிசனமே என் தரிசனம், அவருடைய வேலையே என் வேலை என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வீடுகளிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இவர்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை எல்லாம் தீர்மானிக்கிற, இவர்கள் எல்லைகளை எல்லாம் தீர்மானிக்கிற கிருபையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம், பகுதிகளை எல்லாம் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் கொடுப்பேன் நீ சொன்னீங்களே சுவாமி. எங்கே இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்து நீ எழுந்து உன் கண்களை ஏறெடுத்து கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பார். நீ பார்க்கிற இந்த பூமி அனைத்தையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, ஆபிரகாமுக்கு சொன்ன அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் இந்த வருடத்தின் கடைசி
கடைசி மாதத்திலே ஐயா, கடைசி நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தேவனாகி கர்த்தர் செய்கிற மகத்துவம் மகிமையான காரியங்கள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய பிள்ளைகள். ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இன்னும் அதிகமாய் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த வகையிலும் இவர்கள் சோர்ந்து போகாதபடி, எந்த விதத்திலும் விசுவாச குறைவால் இவர்கள் சோர்ந்து போய் பயந்து நடுங்கி போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவரே இவர்களை நடத்தும்படியாய் ஐயா, இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் விரும்பின எல்லா காரியங்களிலும் ஐயா, இவர்கள் விரும்பி காத்திருக்கிற, எதிர்பார்த்து காத்திருக்கிற, கண்களை ஏறெடுத்து பார்க்கிற தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையுமா இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் நானா திசைகளிலும் இருந்து கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மேற்படிப்பு இடங்கள் வாய்ப்பாய் கிடைக்கட்டும். மேல்நாடுகளிலே படிக்க செல்ல விரும்புகிற பிள்ளைகளுக்கு மேல்நாடுகளிலே வழிவாசல்களை திறப்பீராக. நல்ல யூனிவர்சிட்டிகளிலே நல்ல வழிகளை திறப்பீராக. வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விசாக்களை கொடுக்கும்படியாய், நல்ல ஜாப் ஆர்டர்ஸை கொடுக்கும்படியாய், நல்ல கான்ட்ராக்டுகளை கர்த்தரே கொடுக்கும்படியாய், நல்ல சம்பந்தங்களை தொடர்புகளை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல வேலைகளிலே இருக்கிற பிள்ளைகள் இன்னும் மகிமையான ப்ரமோஷன்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், உமக்கு நல்ல சாட்சிகளாய் எழும்பும்படியாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் மாறி போகட்டும். எல்லா பிசாசின் தடைகளும் உடையட்டும். திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும். குழந்தை பேரை தடுக்கிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். நீண்ட காலமாய் காத்திருக்கிற திருமண காரியங்களிலே லார்ட் விரைவாய் அதிவிரைவாய் நல்ல செய்திகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயமும் ஆச்சரியமுமாய் குழந்தை பேறுகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். குடும்ப பிரச்சனைகள், வழக்குகள் ஐயா, கோர்ட்டுகளிலே நீதிமன்றங்களிலே நல்ல ஒரு தெளிவான உத்தரவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் நல்ல நீதிமன்ற உத்தரவுகளை கொடுப்பீராக. நீரே எங்கள் வழக்கறிஞராயிருந்து, என் தெய்வமே நீரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய வழக்கறிஞர், எங்களுக்காய் வழக்காடுகிறவர், யுத்தம் செய்கிறவர் என்று வாசிக்கிறோமே. என் தேவனாகி கர்த்தரே வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய், காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்யும்படியாய், எதிராய் வழக்கு தொடுத்தவர்கள், எதிராய் நிற்கிறவர்கள், எல்லா காரியங்களிலும் எதிராய் நிற்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய எண்ணங்களும் அவர்களை கெடுக்கிறவர்களும் அவர்களை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கூட்டங்களும் சிதறடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் எங்களை முழுமையாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப பிரச்சனைகள், குழப்பங்கள் ஐயா, மன கருத்து வேறுபாடுகள், இன்னும் இருக்கிற பல்வேறு சந்தேக பேய்களினால், ஆமென், இன்னும் இருக்கிற பண ஆசையினால், பண வெறியினால், குடும்பங்களிலே சூதுகளும் சதிகளையும் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பட்டும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் விரைவாய் அதிசீக்கிரமாய் மனம் திரும்பும்படியாய் ஒரு கோராவாரி காற்றாகிய பெரும் காற்று அவர்கள் மீது வீசட்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயமும் ஆச்சரியமும் அற்புதமான காரியங்கள் இந்த 2025 அப்பா உம்முடைய சமூகத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளுகிற வழிமுறைகளை தொடர்ந்து கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியமே உங்களை எல்லா கடன்கள், கஷ்டங்கள், சூதுகள், எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து கூட, எல்லா வாதை நோய் துன்பங்களிலும் இருந்து கூட, எல்லா பாவ சாப கட்டுகளிலும் இருந்து கூட அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் அழிவில் இருந்து பாதுகாக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. எல்லா விதமான அந்தகார சக்தி
சக்திகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம், தயவு, கிருபை பரிபூரணமாய் இவர்களுக்காய் இறங்கி வரும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த செய்திகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய், இந்த செய்திகளை அநேகர் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் அனுப்பி ஷேர் பண்ணுகிற வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் எல்லா வகையிலும் அநேகருக்கு தெரியப்படுத்துகிற பிள்ளைகள் நிச்சயமாய் அதற்கு ஏற்ற பலனை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வரப்போகிற 9ஆம் தேதி 10, 11, 12 காஞ்சிபுரத்திலும் தொடர்ந்து 24, 25, 26, 27 ராணிப்பேட்டையிலும் நடக்கிற, தொடர்ந்து வெள்ளூர், திருப்பத்தூர், திருச்சி, பேர்ணாம்பேட், ஆம்பூர் மற்றும் திருநெல்வேலி, சிவகாசி, நாகர்கோயில் என்று நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இதற்காக ஜெபிக்கிற, இந்த ஜெபத்திலே தாங்குகிற, இன்னும் அநேக காரியங்களிலே உடன் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவ அனுக்கிரகம், கிருபையும் சமாதானமும் கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், நீங்கள் நிச்சயமாய் விரும்புகிறவைகளை நிச்சயமாய் தீவிரமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் எல்லைகளை நீங்களே தீர்மானித்து, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீங்கள் நோக்கி பாருங்கள். மாத்திரமல்ல, இந்த பூமியின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அப்பட்டும் நடந்து திரியுங்கள் விசுவாசத்தோடு. உங்கள் கால் மிதிக்கிற, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் பார்க்கிற, எதிர்நோக்குகிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் தேவ சித்தம், தேவ கட்டளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.